இப்போ அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் டிஃபரன்ஷியல் கேல்குலஸில் எக்ஸாம்பிள் 7.2 பார்க்க போகிறோம். இப்போ ஒரு ராடு இருக்குது, அதோட டெம்பரேச்சர் கொடுத்தோம் T ஈக்குவல் டு x 10 - x அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ வந்து ப்ரூவ் தட் என்ன ப்ரூவ் பண்ண சொல்கிறாங்க, ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் டெம்பரேச்சர். அப்போ டிஃப்ரென்ஷியேட் பண்ண சொல்கிறாங்க. அடுத்து மிட் பாயிண்ட் என்ன, நார்மலாக இப்போ ஒரு வேல்யூ எக்ஸ்ன்னா அது பை 2ன்னு போடுவோமா. அப்போ இங்கே கொஷினில் கொடுத்துருக்கோம் 10ன்னு. அப்போ 10/2 ஈக்குவல் டு 5. தட்ஸ் எக்ஸாக நம்ம இதை கன்சிடர் பண்ண போகிறோம். ஃபஸ்ட் நம்ம இதை எடுத்துக்குவோம். இது உள்ள மல்டிப்ளை பண்ணோம்னா 10x - x². இது வந்து இப்போது இது ஒரு டீயோட வேல்யூ. இப்போ வந்து நம்ம டீயை டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம்னா இது ஒரு ஒன்று முன்னாடி வந்துச்சுன்னா வெறும் 10 தான். 10 × 1 1. அப்போ எக்ஸு -1 அந்த ஃபார்முலா படி nx n - 1 ஃபார்முலா படி பார்த்தோம்னா என்னங்கிறது 1 1 - 1 0 ஆயிரும். அப்போது எக்ஸ் வராது. அடுத்து -x², 2 முன்னாடி வருமா, 2x. திஸ் இஸ் த டிஃப்ரென்ஷியபிலிட்டி ஆஃப் t. இப்போ அட் த பாயிண்ட் எக்ஸுங்கிறது 5. இப்போ 5 நம்ம முன்னாடி ஏற்கனவே கண்டுபிடிச்சிட்டோம். t டேஷ் அப்படிங்கிறது 10 - 2 × எக்ஸுங்கிறது என்ன, இப்போ 5 கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போது t டேஷ் ஈக்குவல் டு 10 × 2 5 = 10. அப்போது t டேஷ் ஈக்குவல் டு 0. ஏற்கனவே கொஷினில் வந்து ப்ரூவ் தட் த ரேட் சேஞ்ச் ஆஃப் டெம்பரேச்சர் அட் த மிட் பாயிண்ட் ராட் இஸ் 0ன்னு சொல்லியிருக்கான். அப்போது 0ங்கிறது வந்தால் ப்ரூவ் ஆயிடுச்சு. அப்போது ஹென்ஸ் ப்ரூவ்டு. ஹென்ஸ் அடுத்த எக்ஸாம்பிள் 7.3 பார்க்குறோம். இப்போ வந்து ஒரு பர்சன் வந்து 100 வேர்ட்ஸை லேர்ன் பண்ணுறான், அதுவும் T டேஸில். அதோட ஈக்குவேஷன் கொடுத்துட்டாங்க. WT ஈக்குவல் டு 100 × 1 - 0.1 T த ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு. நெக்ஸ்ட் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த பர்சன் வந்து 2 நாளில் எவ்வளோ வேர்ட்ஸை மறக்கிறான். அதை வந்து கொஷின் என்ன சொல்லியிருக்கோம், ரேட். அப்போ ரேட்னா நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். இங்கே நார்மலாக என்ன சொல்லியிருக்கோம், W டேஷ். இப்போ டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம்னா 100 × இங்கே ஏற்கனவே நம்ம நார்மலாக T இருந்தால் ஃபஸ்ட்டு மெத்தட் பேசிக் மெத்தடில் இதை 2 முன்னாடி போட்டு ஈஸியாக போட்டுருவோம். ஆனால் இங்கே ஏற்கனவே வேரியபிள் கோஎஃபிஷியன்ட் இருக்குது. ஸோ நம்ம இப்போ வந்து நியூ மெத்தட் எடுக்க போகிறோம். 1 - 0.1 T வந்து T-யாக கன்சிடர் பண்ணுறோம். அப்போது T, அப்போ இதை அடிச்சுக்குவோம். T பவர் ஹோல் கியூப் இருக்குமா. அப்போ டிஃப்ரென்ஷியேட் பண்ணும் போது 100 × 2T × T வரும். பிகாஸ் ஏன் தெரியுமா, T டேஷ் வரும். பிகாஸ் இப்போ வந்து நம்ம டிஃப்ரென்ஷியல் கேல்குலஸ் லாஸ்ட் இயரில் வந்து நம்ம 11th பார்க்கும்போது இப்போ dx/dt × dt/dy, அதாவது நார்மலாக dx/dtங்கிறது இந்த 2t அண்டு dt/dx/dt/dyங்கிறது t டேஷ். இது தான் நம்ம இப்போ எடுக்கிறோம். அப்போது W டேஷ் Tங்கிறது 100 × 2 Tங்கிறது என்ன, நம்ம இங்கே ஏற்கனவே இருக்கிறது தான். 1 - 0.1 T × T-யை டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம்னா 1 மேலே முன்னாடி வந்துச்சுன்னா 1 1 - 1 0 1/0 ஈக்குவல் டு 0 தான். அப்போது 0 - 0.1 T பவர் 1 முன்னாடி வந்துச்சுன்னா 0.1 தான். 0.1 × 1 1. அப்போ T அப்படியே போயிடும். அப்போது இதுதான். அப்போ என்ன, -0.1 0 போட்டாலும் ஒன்றும் அப்படியே தான் வரும். இப்போ W டேஷ் T ஈக்குவல் டு 100 × 200 200ல் 200 × -0.1 1 - 0.1 T இதை முன்னாடி கொண்டு வந்துட்டேன். இப்போ வந்து நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோன்னா 200ல் 0.1 இது பண்ணோம்னா -20 வருது. 1 - 0.1 T. இப்போது இப்போதைக்கு இதுதான் ஈக்குவேஷன். இப்போ வந்து நம்ம இதை கண்டுபிடிச்சிருக்கோம். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனு. கொஷின் என்ன கேட்டிருக்கான், ஏற்கனவே 2 நாளில் எவ்வளோ மறப்பான்னு. அப்போது நான் T-யை வந்து 2ன்னு கன்சிடர் பண்ணுறேன். இப்போ அடுத்து என்ன பண்ணுறோம், W டேஷ் 2ங்கிறது -20 1 - 0.1 × 2 அந்த Tக்கு பதில் 2ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். அப்போ W டேஷ் 2 ஈக்குவல் டு -20 × 1 - 0.2. அப்போது -20 1 - 0.2 போதும் 0.8. இந்த மைனஸ் பண்ணால் -16. அப்போது W டேஷ் 2 தட்ஸ் a Tன்னு கூட நீங்கள் போட்டுக்கோங்க. இதோட வேல்யூங்கிறது 16. இப்போ நம்ம இதான் ஃபைனல் ஆன்சர் ஃபார் திஸ் சம். பிகாஸ் ஏன்னா -16 வந்திருக்குன்னா, இப்போது ஒரு நாளைக்கு எத்தனை சொல்லியிருக்கான் அவன் லாஸ்ட் ஃபர்கெட்ஸ் கேட்டிருக்கான். அப்போ மறந்து போகிறது.
அப்போது -16ங்கிறது அவன் மறந்து, இது 16 வெறும் பாசிட்டிவ்ல வந்துச்சுன்னா அவன் எக்ஸ்ட்ரா ஞாபகம் வச்சிருக்கான்னு அர்த்தம். இப்போ மைனஸ்னா அவன் மறந்து போகிறான்னு அர்த்தம். அதனால தான் -16 வந்திருக்கு. டேக் 3 கிளியராக இருக்கா? Hence the rate at which the person forgets the words after 2 days is 16. -16 போட்டுறாதீங்க. ஏன்னா நார்மலாக நம்ம கொஸ்டின் சொல்கிறோம் 16 வேர்ட்ஸ் மறக்கிறான். ஏற்கனவே இங்கே இதுவும் ஒரு மைனஸ் மாதிரி தான், ஃபர்கெட்ஸ் மறந்து போகிறது. அதனால இங்கே நீ -16 போடணும்னு அவசியம் இல்லை, வேறு 16 போட்டால் போதும். எக்ஸாம்பிள் 7.4 ஒரு பார்ட்டிக்கல் வந்து ஒரு டிஸ்டன்ஸில் மூவ் பண்ணுது, அதோட இது கொடுத்துட்டான் st = t³/3 - t² + 3 அது ஈக்குவேஷன் கொடுத்துட்டான். என்ன கேட்குறான்னா வாட் டைம் த டைம் என்னன்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்கான். அந்த வெலாசிட்டி அண்ட் அக்சலரேஷனா 0 இருக்கும்போது டைம் என்னன்னு கேட்டிருக்கான். அப்போ அதாவது வெலாசிட்டி அண்ட் அக்சலரேஷன் இப்போ 0னா அப்போது அந்த டைம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ ஃபஸ்ட்டு வந்து ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் எடுத்துக்குவோம். இப்போ வந்து வெலாசிட்டினா என்ன? ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட் எஸ். அப்போ s/t = t³ முன்னாடி 3 முன்னாடி வரும், t²/3 மைனஸ் இது ஃபஸ்ட் மெத்தடில் எடுத்துக்கலாம். ஏன்னா இங்கே கூட எந்த கோஎஃபிஷியன்ட்டும் வரல, அதனால 2t ப்ளஸ் 3/1 முன்னாடி போச்சுன்னா 0 ஆயிரும். இப்போ 3 கேன்சல், அப்போ t² - 2t திஸ் இஸ் அன் v. இப்போ அக்சலரேஷன் வந்தோம்னா ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் வெலாசிட்டி. அப்போ வெலாசிட்டியை நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம். அப்போ என்ன, முன்னாடி 2 வந்துச்சுன்னா 2t மைனஸ் t முன்னாடி வந்துச்சுன்னா 2. இதுதான் அக்சலரேஷனோட ஈக்குவேஷன். இப்போ வந்து அட் வெலாசிட்டிங்கிறது 0ன்னா அப்போ வெலாசிட்டி என்ன, t² - 2t = 0. அப்போ டீயை காமனாக வெளியே எடுத்தோன்னா t - 2 = 0. அப்போ இதை ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறேன், t = 2 t - 2 = 0. இப்போ டீங்கிறது 0வா, அப்போ இது இஸ் இன்வேலிட். ஏன்னா டைம் இல்லாமல் எதுவும் நகர்ந்துருக்காது. அப்போ t = 2. அடுத்தது அக்சலரேஷன் போகிறோம். அட் a = 0னா 2t - 2 = 0. இப்போ இதில் என்ன, t 2 மைனஸ் இன்சைட் வந்தால் ப்ளஸ். அப்போ t = 2/2 t = 1. இப்போ ரெண்டுத்துக்குமே நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டோம். இதோட முடிஞ்சு சார். தேங்க்யூ.